கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் யோவான் 3:16 அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பின நோக்கத்தை யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் அனுப்பின நோக்கத்தை செய்து முடித்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அதை 40 நாட்கள் பலதர ஜனங்களுக்கு பல சமயங்கள் உறுதிப்படுத்தி 40 நாள் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலே அவருடைய சீஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாகிய 120 பேருக்கு 10 நாட்களாக எந்த செய்தியும் பரத்திலிருந்து வரவில்லை. அதுவே ஏறக்குறைய அந்த அரை மணி நேரமாகும். ஆனால் பரலோகத்தில் மிகவும் பூரிப்பும் கனமும் மகிமையும் அவருக்கு உண்டாயிற்று. அது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5-13 வசனங்களில் நாம் அந்த பரலோகத்தில் பூரிப்பும் கனமும் மகிமையும் நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். இதனுடைய அர்த்தங்கள் என்ன என்று ஒவ்வொரு வசனுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். மூப்பரர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம் என்றால் 24 மூப்பர்கள் இது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின் சாட்சியை குறிக்கிறது. நீ அழ வேண்டாம் என்றால் இந்த வார்த்தைகள் நம்பிக்குரிய பாவனையில் உள்ளன. இது யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் யூதா கோத்திரத்து சிங்கத்தை பற்றியும் தாவீதின் வேரை பற்றியும் குறிப்பாக உணர்த்துகின்றனர். சிங்கம் என்பது வல்லமைக்குரியது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களில் வல்லமையும் அதிகாரம் பெற்றவரை குறித்து அது விவரிக்கப்பட்டுள்ளது. ஈசாயின் வேர் என்பது இது யூதா. இந்த சிங்கம் யூதாலிருந்து வெளிப்படுகிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் யூதாவை பற்றித்தான் முழுமையாக குறிப்பிட்டு இருக்கின்றனர். தாவீதின் வேர் ஈசாயின் வேர். ஈசாயின் வேர் அது யூதா. ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றால் இயேசுவின் ஜெயம் அவருடைய உயிர்த்தெழுதலும் பெந்தேகோஸ் நாளில் பரிசுத்தாவி அருளப்பட்டதிலும் நிரூபணமாக்கப்பட்டுள்ளது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் அது தீர்க்க தரிசன வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5 அது நிறைவேறிற்று. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் என்றால் இந்த வசனம் இயேசு புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் தகுதி பெற்றவர் என்பதை உணர்த்துகிறது. ஆறாம் வசனம், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கு மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருக்கிறது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களும் மூப்பர்களும் மத்தியில் நிற்க கண்டேன் என்றால் ஆட்டுக்குட்டி ஆனவர் தேவனுடைய திட்டத்தில் நடைமுறைகளில் மைய கதாபாத்திரமாக அவர் விளங்குகிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன் என்றால் இந்த காட்சி சற்று வித்தியாசமாய் இருக்கிறது. சங்கரிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நிற்காது. ஆட்டுக்குட்டியானது இயேசு ஜீவபலியாக கொல்லப்பட்டாலும் அவர் ஜெயம் கொண்டு நிற்கிறார் என்று உணர்வு வலுவாக வெளிப்படுகிறது. சிலுவையில் மரண பரிந்தும் தாழ்மையாய் இருந்து ஜெயம் கொண்ட இயேசு அதிசயத்தக்க காரியங்களை செய்யும் அளவிற்கு தாழ்மை உள்ளவர். ஆகவே தான் அவர் ஆட்டுக்குட்டியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருக்கிறது என்றால் திருச்சபைக்கு தலையாக செயல்பட ஆட்டுக்குட்டியானவருக்கு எல்லா அதிகாரங்களும் 7 கொம்பும் சகல ஞானமும் 7 கண்களும் பிதாவால் அருளப்பட்டு இருக்கின்றன. 7 என்பது அடையாள பாஷையில் முழுமை என்பதை குறிக்கும். அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம்.
ஆட்டுக்குட்டியானவருடைய கண்கள் அவருடைய ஞானம் பிதாவிடமிருந்து அவர் பெற்ற பரிசுத்த ஆவியின் சத்தியத்தை குறிக்கிறது. தேவனிடத்திலிருந்து புறப்படும் பரிசுத்த ஆவியின் செயல்முறை அது தெளிவாக காணப்படுகிறது. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தேடுகிறவனுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். 7ஆம் வசனம், ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்து புத்தகத்தை வாங்கினார். யாருடைய வற்புறுத்தினாலும் இந்த சம்பவம் நிகழவில்லை. இயேசுவுக்காக இந்த புத்தகத்தை பிதா தம் வலது கரத்தில் வைத்திருந்தார். தேவன் நோக்கத்தை செயல்படுத்த வல்ல ஆட்டுக்குட்டியானவருக்கு இந்த அதிகார மாற்றம் புஸ்தகம் கை மாறுவது நடந்தது பரலோகத்தில். 8வது வசனம், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சூர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணங்கமாய் விழுந்து. இந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விழுந்து என்றால், தேவ திட்டத்தை தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இயேசு தேவ சுபாவங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் வெளிப்படுத்தி காட்டும் தருணம் வந்துவிட்டதை இந்த தரிசனம் உணர்த்துகிறது. சூரமண்டலம் அழகான இசை வெளிப்படுத்தும் கருவி இது. மூப்பர்கள் தங்கள் தங்கள் சூரமண்டலை பிடித்து கொண்டிருந்த தரிசனம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் ஆட்டுக்குட்டியானவரை பற்றி பாடும் பாடலை குறிக்கிறது. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாக தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு என்றால், பலி செலுத்துதலை ஊக்குவிக்கும் அன்பும் பக்தியும் அதை சார்ந்த அனுபவங்களும் தூபவர்க்கத்துக்கு அடையாளமாக உள்ளன. இவற்றை தேவனிடத்தில் எடுத்துக்கொண்டு போகும் கருவியாக பொற்கலசங்கள் பவுல்ஸ் உள்ளன. கலசம் என்பது வேதத்தில் பாத்திரம், பாத்திரம் என்றால் கப் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இயேசுவும் தம்முடைய வெற்றிக்கு தேவையான அனுபவங்களை தாமே ஏற்றுக்கொள்வதை உணர்த்தும் விதமாக பிதா அனுமதித்த கசப்பான அனுபவங்களாகிய பாத்திரத்தில் இயேசு பானம் பண்ணினதாக அடையாள பாஷையில் இது குறிப்பிட்டுள்ளது. அனுபவங்களின் வாயிலாக நாம் படிப்பினைகளையும் வளர்ச்சிகளையும் பெறலாம். மகா பாபிலோன் மீது தீர்ப்பு படிப்பினையும் வழங்க தேவனால் முன் குறிக்கப்பட்ட சம்பவங்கள் கலசங்களில் நிரப்பப்பட்ட 7 வாதைகளான அடையாள பாஷையில் இது வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தால் எந்த வாதைகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 24 மூப்பர்கள் பொற்கலசங்களை பிடித்திருந்தார்கள். இந்த பொற்கலசங்கள் நம்ம முழுவதும் தூபவர்க்கத்தால் இருந்திருந்தும், அதாவது பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் அன்பையும் விசுவாசத்தையும் பக்தியும் வெளிப்படுத்தி திருச்சபையாருக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது. இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் முற்பிதாக்கள் மேகம் போன்ற சாட்சிகளாக திருச்சபையாருக்கு காட்சி அளிக்கின்றனர். இரத்த சாட்சிகளாக பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசிகளின் இசைவான சாட்சிகளும் சூரமண்டர்களும் அவர்களுடைய மகத்தான ஊழியங்களும் பொற்கலச தூபவர்க்கங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றனர். இந்த திருச்சபையின் தலையாகிய ஆட்டுக்குட்டியானவருக்கு செலுத்தும் சமர்ப்பணம் சுவிசேஷ யுக திருச்சபையாருக்கு வழிகாட்டி உள்ளது. பரிசுத்தவான்களின் ஜெபம். பரிசுத்தவான்கள் என்று இங்க குறிப்பிடுகிறது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இது குறிக்கும். 9-10ஆம் வசனம், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறேன். ஏனெனில் நீர் அடைக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு
எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இதனுடைய அர்த்தங்கள் என்ன என்றால், புதிய பாட்டை பாடினார்கள் என்றால் நிறைவேறுதலின் பாடல், தீர்க்க தரிசனங்கள் விளங்க ஆரம்பிக்கும் தருணம் இது. மெசியா தனி அல்ல, அவருக்கு சரீரம் உள்ளது. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியம் வெளிரங்கமாக்கப்பட்டது. கொலோசியர் 1:24 கிறிஸ்துவானவர் மகிமையில் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறார் என்றால், முன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றிய ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைக்கவும் தகுதி பெற்றிருக்கிறார். புஸ்தகத்தில் உள்ள மறைவான விஷயங்களை பொருள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஏதுவாய் இருக்கிறது. சகல கோத்திரங்களும் பாஷைகளிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து என்றால் உலக மனுஷ சமுதாயத்தை குறிக்கிறது. இதிலிருந்து தான் திருச்சபை தெரிந்து கொள்ளப்படுகிறது. இஸ்ரேலர் இல்லாத புறஜாதியிடம் இருந்து திருச்சபை தெரிந்து கொள்ளப்படுகிறது. எங்களை தேவனுக்கென்று உடைய ரத்தத்தினால மீட்டுக்கொண்டு என்றால், இந்த வசனம் பாவ நிவாரணத்தை பற்றி தெரிவிக்கிறது. இயேசு ரத்தத்தை கிரியமாக கொடுத்து தம்முடைய சகோதரர்களை விலைக்கு வாங்கி அவர்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார். இந்த சகோதரர்கள் அதை போல பாடுகள் அனுபவித்து அவருடைய உடன் பங்காளிகளாக ஆசிரியர்களாக ஆகிறார்கள். லேவியராகமம் 16 உள்ள வசனம் கர்த்தருக்கென்று சீட்டு போட்ட வெள்ளாட்டு கடா பற்றி மற்ற நிழல்களும் தீர்க்க தரிசனங்களும் இது விளங்க ஆரம்பித்து உள்ளது. தேவனுக்கும் முன்பாக எங்கள் ராஜாக்களும் ஆசிரியரும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்றால், இதுவே திருச்சபையாரின் நோக்கம், குறிக்கோள், நம்பிக்கை, பார்வை, இலக்கு ஆகும். பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசிகளின் தொடர்ச்சி தான் வெளிப்படுத்தல் ஆகும். ராஜ்யத்தை பெற்று ஆளுகை செய்வதற்காக திருச்சபை எவ்விதம் வளர்ச்சி பெறுகிறது என்பதை தரிசனங்கள் தெரியப்படுத்துகின்றன. இந்த ராஜ்யத்தின் தொலைநோக்கு பார்வைதான் திருச்சபையாரை உலகத்திலிருந்து தனிமைப்படுத்துகின்றது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக செயல்படுபவர்கள் ஆசிரியர்கள். இது திருச்சபையாரின் மற்றொரு பணி. திருச்சபை கிறிஸ்துவனுடன் தேவ ராஜ்யத்தை ஆளுகை செய்யும் போது பூமியில் உள்ள குறைபாடுகள் அமைப்புகள் அகற்றப்படும். 11 பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன் என்றால், இது சமாதான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் காலத்தை குறிப்பதாக உள்ளது. இந்த ஆவிக்குரிய சிருஷ்டிகள் எண்ணிலடங்கா அளவிற்கு இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரே மனிதனாக இணக்கத்துடன் ராஜ்யத்திற்கான வாழ்த்துதல்கள் அறிவிக்கின்றனர். இந்த மகிமையான தருணத்திற்கு அவர்கள் காத்திருந்தார்கள் என்பதை இவ்வசனம் உணர்த்துகிறது. 12 அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் உயர்ந்த நிலையை தேவதூதர்கள் வாழ்த்துதலாக அறிவித்திருக்கின்றனர். வெளிப்படுத்தின 5 3 வாழ்த்துதல்கள் உள்ளன. முதலாம் வாழ்த்துதல் சுவிசேஷ யுக துவக்கத்தில் முத்திரைகள் உடைக்கும் தகுதியை ஆட்டுக்குட்டியானவர் பெற்றிருக்கிறார் என்று தேவதூதர்கள் வாழ்த்துதல் கூறினார்கள்.
இரண்டாம் வாழ்த்துதல் சமாதான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் துவக்கத்தில் ஆட்டுக்குட்டி யானவரின் உயர்ந்த நிலையை அறிவிக்கும் வாழ்த்துதலை தேவதூதர்கள் பகிர்ந்தனர். மூன்றாம் வாழ்த்துதல் தேவதூதர்கள் பிரகடனத்திற்கு எல்லா சிருஷ்டிகளும் தங்கள் பதில் உணர்வை பிரதிபலிக்கும் விதமாக இந்த கடைசி வாழ்த்துதல் அமைகிறது. ஏசாயா 25 அதிகாரத்தில் வாசித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். அக்காலத்திலே இதோ அவரை தம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருக்கிறோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்ந்தோம் என்று நாம் வாசிக்கிறோம். 13ஆம் வசனம் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரங்களும் அவருள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டி யானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலிலும் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வானத்திலும் இது புதிய வானத்தை குறிக்கிறது. இந்த புதிய ஒழுங்கின் ஆளும் வர்க்கமாக ஆவிக்குரிய நிலையில் திருச்சபையாரும் திரள் கூட்டத்தாரும் மாம்சீக சுவாபத்தில் முற்பிதாக்களுக்கு செயல்படுவார்கள். ஏசாயா 2 அதிகாரம் 1-4 வசனங்கள் வரை நாம் தெரிந்து கொள்ளலாம். பூமியில் இது புதிய பூமியை குறிக்கிறது. 2 பேதுரு 3:13. அவருடைய வாக்கு இரத்தத்தின்படியே நீதி வசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. சிருஷ்டிகள் யாவும் படைக்கப்பட்ட மனுகுலத்தார் அனைவரும் சமுத்திரத்தின் உள்ளவைகளும். சமுத்திரம் என்பது வேறும் பிடியுமா இல்லாத அமைதியற்ற ஜன சமுதாயத்தை குறிக்கிறது. புதிய பூமிக்குரிய ஒழுங்குமுறைகள் நிறைவு பெற்ற சிறிது அவகாசம் பிடிக்கும். புதிய பூமியும் அங்கங்களாக கடைசியாக மாறுபவர்கள் இவர்களே. அவர்களுடைய நிலையில்லாத தன்மை அகன்று புதிய ராஜாவை அறிந்து கொண்டு ஸ்தோத்திரம் பெறுவார்கள். அவருக்குள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம். வானம், பூமி, சமுத்திரம் ஆகிய மூன்றும் ஆவிக்குரிய சுவாபத்தில் அல்லது மாம்சீக சுவாபத்தில் உள்ள சிருஷ்டிகளை குறிக்கிறது. ஆனால் அவருக்குள் அடங்கிய வஸ்துக்கள் என்பது இந்த சிருஷ்டிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த உயிரற்ற அம்சங்களை குறிக்கும். சிருஷ்டிகள் தங்கள் வசம் தக்க வைத்திருந்த வண்ணங்கள், ஆதாரங்கள் அனைத்தையும் புதிய ஒழுங்கிற்கு சமர்ப்பணமாக்குகின்றார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டி யானவரும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களையும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் என்றார். இது தேவ ஏற்பாட்டுக்கள் அனைத்திலும் பிதாவிற்கும் அவருடைய குமாரனுக்கும் இருக்கிற பங்கை அகில உலகமும் கடைசியாக அறிவார்கள். வெளிப்படுத்தின விஷயம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தில் 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருந்தவரை அது தொழுது கொள்கின்றனர். இந்த 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. புதிய ராஜ்யத்தின் தேவனுடைய சுவாபங்கள் சரியான சமநிலையில் யாவருக்கும் தெளிவாக விளங்கும். ராஜ்யத்தின் புதிய ஒழுங்கின் தேவ சுபாவங்களின் மகிமையும் கம்பீரமும் யாராலும் அறியப்பட்டு வெளிப்படையாக பிரகடனப்படுத்தி இருக்கிறது. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருந்தவரை தொழுது கொள்வார்கள் என்றால் 24 மூப்பர்கள் தீர்க்க தரிசனங்களின் முழு தொகுப்பை இது குறிக்கிறது. வணக்கமாய் விழுது என்றால் காலம் காலமாய் தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டவைகள் அது நிறைவேறுகிறது. முடிவு பெற்று நிலையில் அவருடைய ஒட்டுமொத்த சாட்சிகள்
தேவனையும் ஆட்டுக்குட்டி யானவரும் பாராட்டி வணங்கி தொழுகின்றனர். இவைகள் எல்லாம் நடைபெற்ற காலங்களில் பரலோகத்தில் உண்டான அமைதியான காலமாகும். அதுவரை பூமியில் உள்ளவர்களுக்கு எவ்விதமான செய்திகளும் அனுப்பப்படவில்லை. அரை மணி நேரம் அமைதி என்பது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தில் அவருடைய வலது பரிசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்க செய்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்த அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் 99 ஆடுகளை அவர் தேடவில்லை, ஒரு ஆட்டை மட்டும் அவர் தேடினார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர் தான். அந்த ஒரு ஆட்டுக்காக இந்த சத்திய வார்த்தைகள் செல்லும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனத்தின் வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு தேவ ஆவி வழிநடத்தும். ஆமென்.